வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம OPPO 7 சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லான்ச் டேட் போட்டிருக்காங்க. அதாவது February 4th அன்னைக்கு வந்து OPPO Reno7 அப்படிங்கிற ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதோட ஃபுல் டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு 6.43 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED LED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து 4500 mAh பேட்டரி, அரௌண்ட் ஒரு 60 to 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இதுவும் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம் ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா Snapdragon 778G அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கன்ஃபார்மாக ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா realme GT மாஸ்டர் எடிஷனுடைய அப்படியே அதை மாற்றி போட்டு ஒரு மொபைல் செய்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா OPPO Reno7. ஸோ இந்த OPPO Reno7ம் இந்த realme GT மாஸ்டர் எடிஷனும் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். கேமராஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Reno7 சீரீஸில் கேமராஸ் மட்டும் சோனி சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு சில சென்சார்ஸ் புதுசாக லான்ச் பண்ணுறத மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இந்த GT மாஸ்டர் எடிஷனில் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா அதே 32 MP, ரியரில் பார்த்தீங்கன்னாக்கா 64+8+2 MP அதே செட்டப்பில் தான் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் Reno7ல் பார்த்தீங்கன்னாக்கா குவாட் கேமரா செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து ப்ரைஸ் டேக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மோரார்லெஸ் 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 30,000 ப்ரைஸ் டேக்கில் கொடுக்குறாங்க. ஸோ மோரார்லெஸ் OPPO அண்டு realme ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே குரூப் தான். ஓப்போவோடைய சப் பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா realme. ஸோ அப்போ realme மொபைல் வாங்கினீங்கன்னாக்கா அதிலே மேனுஃபேக்சர்ட் பை OPPO இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. Everything you do. இந்த OPPO Reno7 சீரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா February 4th அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் வைஸ் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் இருக்கக்கூடிய ஒரு லுக்கு தான் உங்களுக்கு கொடுக்குது. ஆல்ரெடி OPPO Reno6ம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஐஃபோன் மாதிரியே தான் ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மோரார்லெஸ் 2 கலரில் வர்ற மாதிரி இருக்குது. இவங்களுடைய டீசரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கேமரா மட்டுமே ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பற்றி இன்னும் மென்ஷன் பண்ணல. பட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 778 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது OPPO Reno7 அப்படிங்கிற மொபைலில் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சோனி IMX709 அப்படிங்கிற ஒரு சென்சர் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபிளாஷிப் சோனி IMX766 அப்படின்னு ஒரு சென்சரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரீத் வித் த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆர்பிட் பிரீத்திங் லைட் அப்படிங்கிறாங்க. ஸோ மேபி அந்த கேமரா பம்பை சுற்றி இந்த மாதிரி ஒரு லைட்டிங் வர்ற மாதிரி எஃபெக்ட் ஏதாவது கொடுத்துருக்கலாம். அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 7.45 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 180 to 185 இந்த வெயிட்டில் இருக்கலாம், கிராம் வெயிட்டில். ஸோ இது ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டிசைன் அப்படின்னு போட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் February 4th தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லுக் வைஸ் ஒரு சூப்பராக பார்க்கறதுக்கு ஐஃபோன் மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆல்ரெடி Reno6ம் இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ லான்ச் பண்ணிக்கூடிய Vivo V23யும் ஒரு ஐஃபோன் மாதிரியே ஒரு ஃபீலிங் தான் கொடுக்குது. ஸோ இந்த ஓப்போடைய சப் பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா realme. அந்த realmeல GT மாஸ்டர் எடிஷன் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃப்ரண்ட் கேமரா சோனி IMX615 அப்படிங்கிற ஒரு சென்சார் தான் கொடுக்குறாங்க. அதுவுமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ரியரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருவாங்க. இதில் வந்து குவாட் கேமரா செட்டப் மாதிரி உங்களுக்கு தெரியுது. பட் இதுலேயும் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா தான் அந்த OPPO Reno7லையும் கொடுத்துருக்காங்க. இந்த OPPO Reno7 மட்டும் இல்லாமல் 7 Pro அண்டு 7 SE அப்படின்னு 2 மொபைல் இருக்கு. ஸோ அது ரெண்டும் இந்தியாவுக்கு வருமா வராதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சால் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் டேக் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 30,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரைஸ் கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.